பூலோகத்தில் வந்து எங்கள் கருப்பு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால, இன்னைக்கு அந்த கலப்பு கல்யாணத்தை நீ ஒத்துக்குவியா? அங்கே இருக்கிற அத்தியம் பேர் வகையெல்லாம் ஒத்துக்கல. எச்ச நாயெல்லாம் ஒத்துக்கிறோமா? அதை ஒத்துக்கிற மாட்டான். ஏன் வாய்ப்பே கிடையாதுங்க. என்னதான் உருட்டினாலும் புரண்டாலும் இல்லை வேட்டி அவுத்துட்டு ஓடினாலும் சரி, நீ மதுரை தான் இருக்கும். எப்பயும் போல எல்லா பேரும் சகோதரத்துவம் தான் இருக்கும். பொய் சொல்கிறத வந்து முருகனை வந்து நீ தூக்கிட்டு வந்தனால இவங்க சரின்னு பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனால் நீ முருகனை சொல்லிக்கிட்டே வந்து அரசியல் பேசும்போது அதே மக்களுக்கு அந்த சாது வரணும்ல, அதை திருப்பி ஒன்றி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது வட இந்தியா கிடையாது. மதுரையில் நீ சிக்கிட்ட மாப்பிள்ள, நீ வா, ஒவ்வொரு எட்டா வைக்க ஒன்று நாங்கள் வதச்சிக்கணும். முருகனுக்கு நியாயமா கோழி அடித்து சோறு போடணும், கெடாயை வெட்டி சோறு போடணும். நீ அதுக்கு தயிர் சாதம் போட்டு முருகனை கொண்டுகிட்டு இருக்க. முருகன்ட்டு உன்னை காப்பாற்ற வேண்டியது. உன்னை வதம் செஞ்சால் தாண்டா எங்கள் முருகனை காப்பாற்ற முடியும். அப்படின்னா உங்களை நாங்கள் வதம் செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன். நடவடிக்கை வந்து அவங்க கட்சிக்காரங்களே நடத்தியிருக்கலாம். இது வந்து பொதுமக்கள் வந்து முருகன் பக்தர்கள் இந்து முன்னணி நடத்திருக்கலாம் சார். ஆனால் இருந்தாலும் இது வந்து பொதுமக்கள் வந்து முருக பக்தர்கள். ஆறுபட வீடியில் வந்து படம் மதுரை. இப்போ நம்ம மதுரையில் இருக்கிறோம். குறிப்பாக இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க நடத்திய மாநாடு, முருகபக்த மாநாடுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே அந்த மாநாடுக்கு எவ்வளவு வந்தார்கள், என்ன நடந்தது, அங்கு பேசிய பேச்சுக்களுக்கு வந்து மதுரை மக்கள் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்றதுக்காக ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட்டுக்காக வந்திருக்கோம். வாருங்கள் மக்களிடம் பேசுவோம். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் முருகபக்த மாநாடு கிட்டத்தட்ட ஒருத்தர் 1 லட்சம் தாரு, 2 லட்சம் தாரு, 3 லட்சம் தாங்க. ஆனால் கிரவுண்ட் ரிப்போர்ட் 70,000ங்கிறாங்க. எப்படி இந்த மாநாடு பார்க்குறீங்க பொதுமக்கள்? சார், அவங்க ஆரம்பிக்கும் போதே 5 லட்சம் பேரை திரட்டணும்லாம் சொன்னாங்க சார். கடைசிக்கு மாநாடு பார்த்தா சும்மா டப்பா மாநாடாக போச்சு. அச்சிராஜா தானே கதாநாயகன், அதனால முன்னால் உட்கார வச்சு விட்டாங்க. பேசவே இல்லை. அவர் மேலே வழக்கு நடக்குது. ஏன்னா அடிக்கடி கோர்ட்டில் தான் அதனால சந்திக்க முடியும். சரி போட்டிருக்காங்களா? சரி வரட்டும், கோர்ட்டில் சந்திப்போம். சார், இந்த முருகபக்த மாநாடு இருக்குல்ல சார், அது ஃப்ராடு பயலாக சேர்ந்து நடத்துகிற ஃப்ராடு மாநாடு சார். மக்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. என்னமோ 6 படை வீடு வச்சுருக்கேன்னு சொல்லுவோம். ஜனம் வேடிக்கை பார்க்க போச்சு. சித்திரை திருவிழா வந்தால் தமக்கு மைதானத்தில் பொருட்காட்சி கண்காட்சி நடக்குதில்ல சார். அப்படி முன்னக்கூடிய கண்காட்சி 3 நாளாக போட்டு ஜனம் போய் பார்த்தவங்களும் திருப்பி மாநாட்டுக்கு போகல. வந்தவன் பூரா வெளியூருக்காரன் சார். வெளி மாநிலத்திலிருந்தும் வந்திருக்காங்க, வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அவை வந்தது என்னன்னா சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. போக்குவரத்து செலவு, கஞ்சி, கையில் காசு கொடுத்துருவோம். அது போக மதுரை பார்க்க வேண்டிய இடம்டா. 4 மாட வீதி உங்களுக்கு தெரியுமா? சித்திரை வீதி இருக்குது, கீழே வெளி வீதி இருக்குது, ஆடி வீதி இருக்குது. இப்படி தமிழ் பேராக வச்ச வீதிகள்லாம் இருக்குது. மீனாட்சம்மன் கோயில் இருக்குது, 2 படை வீடு இருக்குது, அழகர் கோயில் இருக்குது, பாண்டி கோயில் இருக்குது. வந்து பாரு அப்படின்னு ஒரு வேடிக்கை நகரமாக ஒரு டூரிஸ்ட் மாதிரி கூப்பிட்டு வந்து மாநாடு நடத்தி போயிட்டாங்க சார். ஆனால் மாநாட்டில் பேசின இந்த சில பேர் மறுபடியும் விஷமத்தனமாக பேசுகிறாங்க. ஏன்னா வதம் செய்வோன்றான், அப்புறமா சம்காரம் பண்ணுவேன்றான். இல்லை சம்காரம் பண்ணாலும் வதம் செஞ்சாலும் கொலை பண்ணுறதானே சொல்கிறேன். ரைட்டு, நீங்கள் ஏற்றுங்க. இதை இப்போ தீர்மானம் இப்போ நிறைவேற்றிக்கலாம். இதுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க? எங்களுக்கு சட்டப்படி ஒரு தீர்ப்பே இருக்குது, எங்களுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்குது. எதில்? திருப்பரங்குன்றத்தில் தீமையத்திற்குன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுற? அப்போ ஏற்கனவே சட்டப்படி ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். தீர்மானம் நிறைவேற்றுறதை வச்சு இனிமேல் மறுபடியும் முயற்சி பண்ணி தீ ஏற்ற போகிறீங்க. கார்த்திகை தீபம் எப்படி ஏற்றாங்க தெரியுமா? கிராமப்புறத்தில் வீட்டுக்கு 10 சுட்டி 20 சுட்டி கிளீன் சுட்டி வச்சுக்கிடுவாங்க சார். 7 நாள் 8 நாளைக்கு எங்கே பார்த்தாலும் தீபமாக இருக்கும். கிராமப்புறத்தில் போய் பாருங்கள். அந்த கார்த்திகை தீபம் பெண்கள் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஏற்றுனாங்கன்னா அப்படியே நல்லா குளிர்காலம் வேறையா மழை காலம் வேறையா அவ்வளோகா இருக்கும். அப்புறம் இப்படி தீமை ஏற்றி முருகன் கோயிலுக்கு வந்து ஒரு சந்தி விரதம் விடுவாங்க சார். மதியானம் 3 மணிக்கு சாப்பிடாமல் வந்துட்டு காய் அப்பளம் இதெல்லாம் வச்சு ஒரு சைவ சாப்பாடு, ஒரு விருந்து. மறுநாள் கறி கார்த்திகைன்னு பேர். அதுக்கு கறி கஞ்சி குடிக்காமல் உறங்க முடியாது அவனால். அந்த கார்த்திகைக்கு பேர் கறி கார்த்திகை. இப்படி எல்லா விஷயத்திலும் பக்தி மார்க்கத்தில் ஆகட்டும், கடவுள் பக்தி ஆகட்டும், மக்கள்கிட்ட அடிச்சிக்க முடியாது. ஆனால் ஒரு கோஷ்டி வந்து ஆகாத விதியை ஆகம விதின்னு சொல்லி கொள்றாங்க சார் ஜனங்களை. எங்களுடைய கடவுள் பற்றி எவ்வளவு நாள்ன்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் கவனிங்க. நாங்கள் 30-40,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கடவுளை கும்பிட்டவங்க. எப்படி சொல்கிறீங்க? காமாட்சி அம்மன், அங்காளம்மன், முத்தாளம்மன், மாரியம்மன், இந்த அம்மனுக்கெல்லாம் நாங்கள் பிள்ளைங்க. கரெக்டு. அந்த அம்மனுக்கெல்லாம் புருஷன் எங்கே போச்சு? புருஷன் இல்லாமல் எப்படி சார் பிள்ளை போகிறாங்க? ஆக தாய் வழி சமுதாயம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலத்திலேயே நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சுவேன். இதெல்லாம் எங்கள் தாய்.
ஏன்னா தாய்வழி சமூகத்தின் கடவுள். அப்போ எங்களுக்கு கடவுள் பாரம்பரியம் எவ்வளோ காலம், 30-40 ஆண்டுகளுக்கு முந்தினது. இவன் சொல்கிற ஆகம விதியெல்லாம் 3400 வருஷத்துக்கு முன்னால் தான் இங்கே வந்தாங்க. ஏற்கனவே வதம் செஞ்சவங்க தான் சார். இங்கே பாபர் மசூதி இடிப்பில் ஏகப்பட்ட வதம் செஞ்சுட்டாங்க. இங்கே இன்னும் வதம் செய்யலைன்னு நினைக்கிறாங்க. வதத்தை நோக்கி நேற்று முன்னேறினாங்க, ஆள் கூடலை, வாழை முடங்கிட்டு போகிறாங்க. இப்போ வாய்ச்சி விடால் விடுறா வதம் செய்வேன்னு. என்னடா வதம் செஞ்சிருவேன், உள்ள கால் வைக்கவே முடியல, நீ என்ன வதம் செஞ்சிருவேன்? சும்மா பொம்மையை கட்டிக்கிட்டு வேணா வதச்சு அது பேசுவீங்க. எவ்வளோ நாள் அண்ணாமலை நீங்க பேசுனா? 1 வருஷம் 2 வருஷமா பேசி தவிச்சு போனா சார். அண்ணாமலை பேச்செல்லாம் எடுபடாது. நீ இந்த பவன் கல்யாணம் சும்மா வேடிக்கை காட்டுக்க வந்துட்டு போயிட்டாங்க. தமிழ் ஆமா, நீங்க சாதுவா, நீங்க சாதுவா, நீங்க மிரண்டுருவீங்களா, மிரட்டிடுவீங்களா? ஒன்றும் ஜம்பம் பழிக்காது. இங்கே பாரு, உங்கள் சாமியெல்லாம் அமைதியான சாமி. உங்கள் வீட்டில் அப்பே ஆத்தாவோட கூட சாமி உங்களுது. எங்களுக்கு அப்பே ஆத்தாவே கிடையாதுடா. கருப்பு சாமி ராக்காச்சி, இதுக்கு அப்பே ஆத்தா யாரு சார்? கிடையாது. கொட்டு வந்து அடிச்ச அருள் வந்து ஆடிச்சின்னு வச்சுக்க, மக்கள் அப்படி காலில் விழுவான். எதுக்கு? சாமி கோவிச்சிடாத, நாங்களாம் குடிப்படை, எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பான். என்ன வேணும்டா கேளு அப்படின்னு. மழை மாறி பெய்யணும், கம்மா பெருகணும், நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு கேட்பேன். மழை கொடுத்தனா இந்திரா, ஆடி போய் ஆவணி மாதம் உனக்கு மழையை பிச்சை எடுக்கும்டா, இப்படி சொல்கிற சாமி நாங்கள். நீ வதம் செய்வோம், நொதம் செய்வோம். நீ சாமி கும்பிட்டுக்கிட்டா இருக்க. இங்கே பாரு, நீ ஓன் சாமி செல்லாது, எங்கள் சாமி பூரா முடிங்கிட்டு அதுக்கு தயிர் சாதம் போட்டுக்கிட்டு இருக்க. முருகனுக்கு நியாயமாக கோழி அடித்து சோறு போடணும், கெடாயை வெட்டி சோறு போடணும். நீ அதுக்கு தயிர் சாதம் போட்டு முருகனை கொண்டுக்கிட்டு இருக்க. முருகன்ட்டு உன்னை காப்பாற்ற வேண்டியிருக்கு. உன்னை வதம் செஞ்சால் தாண்டா எங்கள் முருகனை காப்பாற்ற முடியும். அப்படின்னா உங்களை நாங்கள் வதம் செய்யணும்னு நாங்கள் தயாராக இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், மதுரையில் மட்டும் இல்லை, கிராமப்புற ஜனங்கள்லாம் கடவுள் வழிபாட்டில் ரொம்ப நேர்மையானவர்கள். சாமிக்கு பயந்து நடப்பான். சாமி ஒன்று சொல்லிட்டா அதுக்காக வந்து பொய் பேச மாட்டான். இவன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க சார். வெறும் பொய்யா பேசுகிறாங்க சார். ஓன் சாமி 2, ஒன்று கிருஷ்ணன், இன்னொன்று ராமன். கிருஷ்ணனுக்கு அப்பே ஆத்தா இருக்குது, ராமனுக்கு அப்பே ஆத்தா இருக்குது. ராமனுக்கு 1 பொண்டாட்டி, கிருஷ்ணனுக்கு 1000 பொண்டாட்டி. இதெல்லாம் ஒரு சாமின்னு வச்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஆனால் எங்கள் தெய்வம் புனிதமானது. எந்த சாமிக்கும் கள்ள உறவு கிடையாது, கணவன் மனைவி உறவு கிடையாது. எல்லாம் தெய்வம்னா தெய்வமாக நிற்கிற தச்சுருவான சாமிகள். அந்த சாமி எங்கள் மக்கள் மத்தியில் தானே வரும் சார். அப்படி கண்ணீர் விட்டு இப்படி ஆடி அப்படின்னு குறிச்ச நான் வச்சுக்கோங்க, ஊரே அப்படி அமைதியாக நிற்கும். இப்பேற்பட்ட சாமிக்குள்ள ஆகம விதி என்று ஆகாம விதியை கொண்டு வந்து வைத்து இந்திய அரசியல் சட்டத்தில் ஓட்டு நாங்கள் பெரிய ஆள் நினைக்கிறீங்க. ஒன்று யாரும் நம்பலை. ஏதோ சில கிறுக்கிங்க இறுக்கி பிடிச்சிட்ருக்காங்க சார். இப்போ முருகன் கோயிலில் நாங்கள் ஒரு முழக்க வச்சோம், அவர்களா முருகனை மீட்போம்னு வச்சோம். யாருகிட்ட இருந்து முருகனை மீட்குது? சமஸ்கிருதத்திலிருந்தும் பார்ப்பன கும்பலிடம் இருந்தும் இந்த கரிசோரை போடாமல் எங்கள் முருகனை கொலையாக கொண்டுட்டு மாத்தியா பொங்கசோறு, அதிலிருந்து மீட்பதுக்கு பேர் தான் முருகனை மீட்போம்ன்றது. கருப்பனை காப்போம்னு ஏன் சொல்கிறான் சார்? சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி வெட்டுறது முருகனை பாதிக்குது, புனிதமானது, எங்களுக்கு வீசுதுன்னு சொல்கிறான். நாளைக்கு கீழே கருப்புசாமி கோயில் இருக்குல்ல, அங்கெல்லாம் வெட்ட கெடாவெல்லாம் வீசுது, கெடா வெட்ட நிறுத்துனா என்ன பண்ணுறது சார்? திருவண்ணாமலையில் சொல்லிவிட்டாங்க சார். கோயிலுக்குள்ளே போய் ஒரு கணவன் மனைவி ஏதோ கரிஞ்சூர் சாப்பிட்டு பார்ப்போம் இருக்க, திருவண்ணாமலையை சுற்றி கறி வெட்டாத கோழி வெட்டாத நிப்பாட்டிவிட்டாங்க சார். ஜெயலலிதா காலத்தில் கெடா வெட்டி தடை சட்டம் கொண்டு வரலையா? இந்த கும்பல் ஒரு மார்க்கமாக தான் அலைகிறாங்க. ஆனால் வெட்டி அடிபட்டு சாக போகிறீங்களா? நீங்கள் வந்து மதுரையில் வசமாக சிக்கிக்கிட்டீங்க. இனி நீ தப்பிச்சு போக முடியாது. எங்கெங்கேயும் தப்பிச்சுட்ட. உங்கள் பார்ப்பன கூட்டத்தை அம்பலப்படுத்தி நாங்கள் நம்பர் 1 இருக்கிறோம். மதுரையில் நீ சிக்கிட்ட மாப்பிள்ள, நீ வா, ஒவ்வொரு எட்டா வைக்க 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 ஒன்று அப்போ நாங்கள் வதஞ்சிக்கிறோம். நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். முருகன் தான் அந்த மன்னர் காலத்துலேருந்து, அந்த காலத்துலேருந்து திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு தான் ஒவ்வொரு கடவுளுக்கு பேர் வச்சுனாங்க. புதுசாக வந்து இவங்க வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறது என்ன நியாயம் தெரியல. மக்களை பிளவுபடுத்துறது. ஆமாம், அதாவது நல்லா இருக்க மக்களை வந்து பிளவுபடுத்துறது தான் இது ஒரு காரணம். ஆன்மீகம் உண்டுங்க. ஆன்மீகம் எனக்கு உண்டு, என்னுடைய வீட்டோட உண்டு. நான் வீட்டில் சாமி கும்பிட்டு தான் வெளியே வரேன். ஆன்மீகம் எனக்கு இருக்கு இல்லையா? இப்போ கோயிலுக்கு போகிறோம்னா எதுக்காக கோயிலுக்கு போகிறோம்? மன நிம்மதி, ஒரு மன அமைதிக்கு போகிறோம். அதுதான் ஒரு ஆன்மீகம்ங்கிறது. அதுக்காக இப்படிலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு கடைசியில் வந்து இது ஆன்மீக மாநாடு தான் சொல்லிவிட்டு நேற்று அரசியல் தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்போ அது அரசியல் மாநாடு தான் நடத்திருக்காங்க. அதுதான் கருத்து. இன்னைக்கு பேப்பரில் அப்படி தான் வந்திருக்கு, எல்லா பேப்பர்லையுமே வந்திருக்கு. நான் சொல்றது கேட்டால் பேப்பரை படித்து தான் நானும் சொல்கிறேன். அப்போ என்ன தீர்மானம் போடுது? அப்போ அரசியல் மாநாடு தானே அது? சொல்லுங்கள். மக்களுக்கு வந்து மக்களை வந்து ஒருமைப்படுத்தணும். இப்போ ஐயா சொன்ன மாதிரியே வட மாநிலத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அது இங்கேயும் நடக்குது இல்லையா? இப்போ தலித் மக்கள் சொன்னால் அவங்க ஒரு இந்துக்கள் தானே, அவங்க மேலே எவ்வளோ தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ
சரி பண்ணணும்ல. அப்போ சரி பண்ணால் தானே ஆட்சிக்கு வரணுங்கிறது சரியாக இருக்கும், மக்களும் மாறுவாங்க. ஒரே மாதிரி போடணுன்றாரு. அது என்னுடைய விருப்பங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி என்னுடைய சுய உரிமை இருக்குது, அதை நீங்கள் மறக்க முடியாது. யார் சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. எனக்குன்னு ஒரு சுயநலம் இருக்கு இல்லையா, அதான் மதுரை மக்கள் மனநலம் என்ன பண்ணா? மனநிலை மக்கள் அவர்களுக்கு தான் தெரியும். என்னுடைய கருத்து இது. உங்கள் கருத்து என்னன்னு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். நன்றி. முருகபக்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க மதுரையில்? முருகபக்த மாநாடு அப்படிங்கிறது ஏறக்குறைய ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காரங்க தான் நடத்துகிறதா சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது முருகபக்த மாநாடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இல்லை, திமுக உட்பட மற்ற பல்வேறு சென்னை சக்திகள் இது அவங்களுடைய அரசியல் மாநாடு, ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அரசியல் மாநாடு, முருகபக்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா இவங்க ஆனால் அவங்க இல்லை, அது பக்தி மாநாடுன்னு தான் இந்த மக்களை ஏற்றுக்குருவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1-2 கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க, நெருக்கி 1,00,000 பேர் வரைக்கும் அதில் கலந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. அதில் அவங்களுடைய தொண்டர்கள், விசுவாசிகள், அதிமுக அவங்க போக பாக்கி ஒரு 20,000-30,000 பேர் அதில் பொதுமக்கள் போய் கலந்துருப்பாங்க. அந்த 30,000 பேர் எப்படின்னா 6 மணியும் வீடுகளையும் பார்க்க முடியாத ஆள்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு பொருட்காட்சினாலே 10 பேர் போகத்தான் செய்வாங்க. அப்படி ஒரு பொருட்காட்சியாக பார்த்துட்டு தான் போயிருக்காங்களோடைய இவங்க. அது இவங்களுடைய அரசியல் ஏற்றுக்கொண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் பக்தி மாநாடு அரசியல் மாநாடு தான். இப்போ அந்த அரசியலுக்கு வெற்றி கிடைச்சா தான் இவங்களுக்கு வெற்றி. இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அரசியலுக்கு நிச்சயமாக யாரும் பலியாக யாரும் போயிருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அதாவது சாது மண்டால் காடு கொள்ளாதல் பவன் கல்யாணம் பேசிட்டாரு. இல்லை, நீ சொல்கிறது சரிதான். இல்லை, அது உங்களுக்கும் பொருந்தும். இல்லை, நீ பொய் சொல்கிறத முருகனை நீ தூக்கிட்டு வந்தனால இவங்க சரின்னு பங்கெடுத்துருக்குறாங்க. ஆனால் நீ முருகனை சொல்லிக்கிட்டே அரசியல் பேசும்போது அதே மக்களுக்கு அந்த சாது மரணம்ல அது திருப்பி ஒன்றி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது வட இந்தியா கிடையாது. நீ வட இந்தியாவில் நீ நேர்மையாக பேசுகிற. என்ன நேர்மைன்னா அங்கே ராமனை அவங்க வணங்குறாங்க. இப்போ நீ ராமனை தூக்கிட்டு வந்திருக்கிற. இங்கே நீ முருகனை ஒழிக்கிறதுக்கு வர. ஆனால் முருகனுக்கு நண்பர் மாதிரி வேஷம் போடுற. அப்போ இந்த வேஷத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ உன்னுடைய வேஷத்தை புரியும் போது திருப்பி அடிப்பாங்கல்ல. இப்போ உதாரணமாக முருகனை நீ பேரையும் சுப்பிரமணியனா மாற்றிட்டதா அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீ சுப்பிரமணியன் பேரில் தானே மாநாடு நடத்திருக்கணும். அந்த யோக்கியதோடு உனக்கு இல்லை. அப்போ நீ முருகன் பேரில் தானே வர்ற. அப்போ அந்த முருகனை நீ பணிக்கு நான் முருகனை ஏற்றுக்கிட்டனால இந்துக்களை நீ குஜராத்தில் பாதுகாத்தியா? யூபியில் தலித் மக்கள்லாம் அடிச்சிருக்கிற. அப்போ அவங்களாம் இந்துக்கள் தானே. இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் பல இடங்களில் அடிபடுறாங்க, வறுமையாக இருக்கிறாங்க, சோர்ல அவங்களுக்கா. வட மாநிலத்திலேருந்து இங்கே வேலையில்லாமல் லட்சக்கணக்கான பேர் வரோம். அந்த இந்துக்களுக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற? இந்துக்கள் பாதுகாக்கணும்னா இந்துக்களுக்கு என்ன வைக்கிற? கோயில் கட்டி கொடுக்குற. இருக்கிற கோயிலையும் நீ உங்களால் எதையும் பாதுகாக்க முடியலை. பேரலாம் தமிழ் கடவுள் குலதெய்வங்கள்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கிற. அப்போ இந்துக்களை பாதுகாக்கணும்னா எந்த இந்துக்களை பாதுகாக்கிற சொல்லு? எந்த இந்துக்கள்னு இருக்குல்ல. இப்போ அதானி, அம்பானி அவங்களும் இந்துக்கள் தான். இப்போ அந்த இந்துக்களை பார்க்குறியா? சாதாரண தொழிலாளி, விவசாயி லட்சக்கணக்கான பேர் இந்துக்கள் அங்கே உட்காந்துருக்கிறான். யூபிலையும் டில்லி எல்லையில். அந்த இந்துக்களை சொல்கிறேன், எந்த இந்துக்களை பாதுகாக்கிறேன்? அது கேள்வி இருக்குல்ல. அதனால் இது வெற்றி மாநாடுன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. நிச்சயமாக வெற்றி கிடையாதுங்க. ஏன்னா வெற்றி அப்படின்னா முதல்ல உண்மை சொல்லி நீ வெற்றி பெற்றுக்கணும். ஆர்எஸ்எஸ், பிஜேபி எங்களுடைய அரசியலை நாங்கள் மக்களுக்காக வந்திருக்கிறோம், அதை நம்புங்கன்னு சொன்னீங்கன்னா, அதை நம்பி நீ ஆளை தட்டிருந்தீங்கன்னா அது வெட்டது. வர யூபி மாதிரி ராமனை சொல்லி நீ தட்டிருந்த அது அந்த ஓட்டு உனக்கு வரும். அது உனக்கு வெற்றி. நீ முருகனை சொல்லியிருக்க, தமிழை சொல்லி வச்சுருக்கிற. அப்போ இது ஏறக்குறைய பொய் சொல்லியிருக்கிற. பொய்ன்னு எப்படிப்பட்ட பொய்னா, கிராமத்தில் பழைய நகையெல்லாம் கொடுங்க, நான் பாலிஷ் பண்ணி புதுசு பண்ணி தரேன்னுவாங்க. சரி, அப்பாவி மக்கள் தெரியாமல் ஏமாறுவாங்க. 1 லட்சம் கொடுத்தா ஒரு வாரத்தில் 2 லட்சம் தருவான்னுவாங்க. அதையும் கண்டு ஏமாறுவங்க இருப்பாங்க. அந்த ஏமாற்றம் ஒரு தடவை 2 தடவை ஏமாறுவாங்க. 3வது தடவை நீ பிடிச்சி கட்டி வச்சு கடிப்பாங்க. அப்படி நீ வந்துருக்குது இப்போ டூப்ளிகேட்டு. நீ டூப்ளிகேட்டுன்றது வேஷம் மற்ற அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தெல்லாம் அவங்க உங்களை பற்றி அமலப்படுத்துகிறாங்க. அது மக்களுக்கு ஓரளவுக்கு புரியுது இல்லை. அப்போ டூப்ளிகேட் வேலை எவ்வளோ நாளைக்கு சொல்லணும்? அதனால் இது வெற்றி நீ எப்படி சொல்கிற? அது உனக்கு அரசியலாக மாறினாத்தே வெற்றி. நீ வேஷம் போட்டிருக்கிற. இங்கே டப்பாவை தட்டி 2 பேர் குரல் வச்சு பாம்பாட்டி பார்த்தா கூட 4-10 மக்கள் வேடிக்கை பக்கத்தையும் செய்வாங்க. அது மக்கள் அல்ல. ஆன்மீக மாநாடுன்னு அவங்க சொல்கிறாங்க. அரசியல் மாநாடு, ஆன்மீக மாநாடு இருப்பாங்க. அதான் ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிட்டு அரசியல் மாநாடாக மாற்றிட்டாங்க. ஆமாம், எல்லாம் பேசுகிறவங்க பூரா அப்படி தானே பேசுகிறாங்க. திமுக வெளியேற்றணும், அடுத்த 2026 இவங்களை வெளியே அனுப்பணும்,
இப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டு சொன்னதே இவங்க மீறி அரசியல் பேசியிருக்காங்க. இப்போ இவங்கள பூரா என்ன பண்ணுறது? அப்போ கோர்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது? கோர்ட்டு இவங்க வந்து அவமானப்படுத்திட்டாங்க கோர்ட்டவே. அதனால் இவங்களை பூரா தண்டிக்கணும். இவங்கள பூரா பேசினவங்கள பூரா. ஆமாம், இந்துக்களுக்கான பாதுகாப்பு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லலையே. மாநாடு நடத்துனதே வந்து இதுக்கு தானே நடத்துனாங்க. பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி தானே நடத்துனாங்க. இல்லாட்டா முதவே அப்படி நாங்கள் அரசியல் மாநாடுன்னு சொல்லி நடத்த வேண்டியதானே. அது எதுக்கு இப்படி ஒரு குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு? ஆரம்பத்திலே இது அரசியல் மாநாடு தாங்க, பக்தர் மாநாடு இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டிய. யார் எதுவும் கேட்க போகிறாங்களா? இல்லை கோர்ட்டு எதுவும் அனுமதி தராமல் இருக்க போதா? தரதானே போகுது. இப்படி சொல்லி இப்படி எதுக்கு மாற்றி இப்படி பண்ணுறீங்க? இது வந்து ஒரு சூழ்ச்சியாக தானே பண்ணுறீங்க. இந்த சூழ்ச்சி வந்து நீ கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும் என்னன்னு. இவங்க பண்ண வேலைக்கு மதுரை மக்கள் இது என்ன ஒரு காமெடியாக தான் இது பார்க்குறோம். வேற என்னத்தை இது போய் என்ன பண்ணுறோம்? இவங்க என்ன இது பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன இப்போ என்ன பல வழிகள் பண்ணுறாங்க. அதில் இது ஒரு வழி. ஆமாம், அதான் மக்கள்கிட்ட பிரிவினை ஏற்படுத்தணும். இந்து முஸ்லீம் இந்த மாதிரி கொண்டு போய் பண்ணுறாங்க. வடநாட்டில் வேணால் செல்லுபடியாகும். இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கெல்லாம் வேலை இல்லை. இவங்க வாய்ப்பே கிடையாது. இவங்க என்ன தான் உருட்டினாலும் புரண்டாலும் இல்லை வேட்டி அவுத்துட்டு ஓடினாலும் சரி, இங்கே மதுரை தான் இருக்கும் எப்பயும் போல. எல்லா பேரும் சகோதரத்துவம் தான் இருப்போம் இங்கே. அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. என்ன முதல்ல நாங்கள் திருப்பூர் நிற்போம், நாங்கள் வெல்லுவோம்ன்றாங்களே. இதெல்லாம் நிற்கட்டும். மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குருவோம். நிற்க வேணாம் யார் சொன்னா? நல்லா நில்லுங்க எல்லா பேருமே. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மதுரையில் வந்து நேற்று பிஜேபி சார்பாக ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஆமாம், அது ஆன்மீக நாடா அரசியல் நாடா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆன்மீக நாடும் இல்லை, அரசியல் நாடும் இல்லை. மக்கள் பொதுமக்கள் வந்து முருக பக்தர்கள் வந்து கூட்டம் வந்தது பொதுவான அது மகாநாடு. ஆமாம், அரசியல் மகாநாடே கிடையாது. நாட்டு அளவுடு. ஆமாம், அரசியல் பேசியிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள தத்துவத்தை வந்து அவங்க பேசியிருக்காங்க. என்னோடது வந்து இது அரசியல் மகாநாடே கிடையாது. அப்படி அரசியல் மகாநாடு இருந்தால் இவ்வளோ கூட்டங்கள் வராது. வேற ஒன்றும் இல்லை. போலீஸார் வந்து ஓவரா கண்டிச்சிருக்காங்க. நான் தான் பார்த்தேன், இப்போ நெட்டில் பார்த்தேன். நான் தான் போட்டே காட்டுறேன். நான் வரவேற்கல. அதாவது வந்து வரவேற்கணும்னா எப்படி வரவேற்கணும்னா, லேடிஸை வந்து அவங்களோட தன்மையில் வந்து அவங்க வந்து அனுசரணையாக போயிருக்கணும். ஏன்னா இது வந்து கோயில் ஃபங்க்ஷன். மற்ற ஃபங்க்ஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பிஜேபி நடத்துதுன்னா பிஜேபிக்கு உள்ள நடவடிக்கை வந்து அவங்க கட்சிக்காரங்களே நடத்தியிருக்கலாம். இது வந்து பொதுமக்கள் வந்து முருகன் பக்தர்கள் இந்து முன்னணி நடத்தியிருக்கலாம் சார். ஆனால் இருந்தாலும் இது வந்து பொதுமக்கள் வந்து முருக பக்தர்கள். 6 பட வீடியில் வந்து முதல் படம் மதுரை, 2வது படம் வந்து திருச்செந்தூர், 3வது படம் வந்து திருவண்ணாமலை. நான் கோயிலாக போய்கிட்டு இருக்கேன். நான் இருந்தாலும் வந்து போலீஸார் வந்து அப்படி செஞ்சது தவறு. லட்சம் பேர்னு அவங்க சொல்கிறாங்க. கிரவுண்ட் ரிப்போர்ட்டு 60,000 பேர் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று பவன் கல்யாண் நிறைய பேர் பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க மதுரைக்காரன்? ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடா? இது முதல்ல முருகனை பயன்படுத்தின பற்றியே பேசுவோம். முருகனை சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியே சுதந்திர அடிமை இந்தியாவில் முருகனை பயன்படுத்துகிறாங்க. தியாகி விஸ்வநாத தாஸ் முருக வேஷம் போட்டு நாடகம் நடித்தார். நாடகம் நடித்தோம் 34 முறை அவர் கைது செய்யப்பட்டார். முருகன் வேஷம் போட்டு நடித்ததுனாலே. எதுக்கு முருக வேஷம் போட்டார்? வெள்ளியை வந்து திணைப்புணங்காப்பா அந்த வெள்ளை கொக்கப்பூரா விரட்டுன்னு சொல்லுவான். வெள்ளை கொக்கப்பூரா விரட்டுன்னு சொல்லும்போது ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரித்து கைதட்டும், உற்சாகம் பொங்கி வழியும். அதுக்கு முருகனை பயன்படும். அது 34 முறை அந்த காரணத்துக்காக இப்போ பிரிட்டிஷ்காரன் கைது பண்ணான். அந்த காலத்திலேயே வந்து பிரிட்டிஷ்காரன்கிட்ட வந்து மன்னிப்பு கடிதாசி கொடுத்துட்டு பென்ஷன் வாங்கி சாப்பிட்ட கூட்டம் இன்றைக்கி அந்த முருகனை பயன்படுத்துறதுங்கிறது நடக்காது. சுதந்திர போராட்டத்துக்காக பயன்படுத்துகிற விஸ்வநாத தாஸோட லட்சியம் என்பது மக்களால் நிறைவேற்றப்பட்டது. ஆசை என்னைக்கு நிறைவேறாது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், வள்ளி யார்? எங்கள் வீட்டு பிள்ளை. அவர் ஸ்ரீரங்கத்திலே சென்னையில் இருக்கிற இந்த உயர் மேட்டுக்குடி வசிக்குது. அந்த இதில் பொண்ணு கட்டலை. கருப்பு நேரம் எங்கள் உழைப்பாளி மக எங்கள் வீட்டு பிள்ளை. அப்போ நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? திணைப்பணம் காக்கிற இடத்துல திணை சாப்பிடுவோம், கோழி கறி சாப்பிடுவோம், ஆட்டுக்கறி சாப்பிடுவோம்.
இன்றைக்கு இருக்கிற அந்த உயர் மேட்டுக்குடி ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு எங்களை வள்ளி இங்க முருகன் எதுக்கு நீ கூப்பிடுற? வள்ளி எங்க வீட்டு மருமகடா, எங்க மாப்பிள்ளை எங்க வீட்டு மாப்பிள்ளைய வந்து எடுத்து வச்சுட்டு நீ வந்து நீ வேஷம் கட்டுவ. அதனால நடக்காது. அது விஸ்வநாதாஸ் அன்றைக்கு தியாகி, இன்றைக்கு நீ வந்து அதே வள்ளிய முருகனை காட்டி நீ இன்னைக்கு அந்த சோரம் போகிற அரசியலுக்கு துணை போகிற. இது இது எடுபடாது, இந்திய மக்கள்கிட்ட எடுபடாது. இன்னும் சொன்னால் அன்றைக்கு கூடிய கூட்டம் என்னதான் சொல்லிச்சு, நாங்கள் சூர சம்ஹாரம் பண்ணுவோம். ஏயா கத்தி ரெண்டு பக்கமும் பயன்படுத்தலாம், ரெண்டு பக்கமும் பயன்படுத்தலாம், பழம் வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஆளை வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். நீ சூர சம்ஹாரம் பண்ணிடுவியா? அந்த அந்த வள்ளி முருகனும் ஏன் சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சால் சுதந்திரம் வாங்கிட்டோம்ல, ஒன்றால் அது முடியுமா? முடியாது. நான் ஏன் 2 வருஷம் போதும்போது நீ தப்பிச்சுக்கிடுவா, நாங்கள் வந்து அழிஞ்சிருவோமா? சாத்தியமே இல்லை. வரலாறு சர்வேல அந்த ஃபிட்னஸுங்கிறத விஞ்ஞானம். தகுதி இருக்கிறது தப்பி பிழைக்கும். நீ மக்கள் பிரச்சனைக்கு ஒரு நாளும் போராடலை. ஏன் இன்றைக்கே எடுத்துக்குவோம், முருகன் வந்து தேவலோகத்து முருகன் தானே, பூலோகத்தில் வந்து எங்கள் கருப்பு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால, இன்றைக்கி அந்த கலப்பு கல்யாணத்தை நீ ஒத்துக்குவியா? அங்கே இருக்கிற அத்தியம்பேர் வகையெல்லாம் ஒத்துக்கல. எச்ச நாயெல்லாம் ஒத்துக்கிறமா? அதை ஒத்துக்கிற மாட்டான். ஏன் இன்றைக்கே கலப்பு கல்யாணம் பண்ண எத்தனையோ குடும்பங்களில் கொலை செய்கிறான்ல, அதுக்கு எதுக்காக நீதி கட்டிருக்கியா நீ? அந்த ஆமாம், எங்கள் வீட்டு வள்ளியை கட்டினதுக்காக முருகனை சிவபெருமானே தன்னுடைய இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் அதுக்கு ஒரு சன்னதி வச்சுருக்கான்ல சிவபெருமானே. அப்பங்க பார்வதி சிவபெருமானை ஏற்றுக்கிட்டா, நீ ஏற்றுக்க மாட்டேன்? முருகன் கல்யாணம் பண்ணத்தை ஓம் புராண கதைக்கே வர்றேன். முருகன் கல்யாணம் பண்ணத்தை பார்வதி சிவபெருமானும் ஏற்றுக்கிட்டா, அப்பனும் ஆத்தாலும் ஏற்றுக்கிட்டாங்க. அதே அப்பனுக்கு ஆத்தாளுக்கு சன்னதி இருக்குது, முருகனுக்கும் சன்னதி இருக்குது, வள்ளிக்கும் சன்னதி இருக்குது. இன்னைக்கு நீ ஏற்றுக்குவியா? எங்கள் வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஒரு எச்ச ராஜா ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டான். அனிகிலேஷன், அதுக்கு நீ அதை அனிகிலேஷனை பயன்படுத்து, ஆளை காலி பண்ணுறதுக்கு அதுக்கு நீ பயன்படுத்துவ. அதை கூட நாங்கள் இனிமேல் அனுமதிக்க முடியாது. எங்கள் தமிழ் மண் அனுமதிக்காது. தமிழ் மண்ணை நான் ஏன் எல்லையே கொடுக்கணும்? இந்திய மண்ணை இன்னுமே அதை நோக்கி தான் பயணிக்கும். மிக சர்வேலத்தை விட்ட நியாயத்தை நோக்கி தான் பயணிக்கும். ஒரு நாள் இது குறுகிய அந்த சிந்தனைக்கு மக்கள் வரமாட்டாங்க. இது இத்தனை நாளைக்கு ஏமாற்ற இனிமேல் ஏமாற்ற முடியாது. எங்கள் இந்த முருகனு வள்ளியும் இந்த 60 ரூபா பென்ஷன் வாங்கித்தனாலே அவனை வரலாறு போற்றுமா? முருகனை பேரை சொன்னதுக்காக சுதந்திர போராட்டம் நடத்தினால தியாகி விஸ்வநாதாச வரலாறு போட்டுருமானா? தியாகி விஸ்வநாத் தான் வரலாறு இருப்பாரு. இந்த எச்சக்கலப்பைய எங்கே வரலாறு எவனாவது படிப்பானாத? எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் ஒரு நாளும் படிக்காது. மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்துவும் சரி, முஸ்லீமும் சரி, கிறிஸ்டின் சரி, 3 மதமே அண்ணன் தம்பியாக பழகுறோம். இதான் மதுரையோட ஸ்பெஷல். அதாவது இது வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடான்ற அளவில் வந்து பெரிய வாதமாக மாறிச்சு. ஆனால் வந்து நேற்று இவங்க பேசுனதெல்லாம் கேட்டால் வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியல் மாநாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக வந்து கலவரத்திற்கான மாநாடு அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க வேண்டியது. ஏன் அப்படின்னா நம்மளாம் அதுக்கு போகக்கூடாதுன்றது தான் நினச்சோம். அந்த மாநாட்டுக்கு போய் என்ன ஆக போகுதுன்றதான் நினச்சோம். ஏன்னா மதுரை மக்கள் பெரும்பாலும் வந்து அங்கே போகல. இன்னொரு பக்கம் வந்து அந்த மாநாட்டில் என்ன பேசுனாங்கன்னா, புல்டோசரை வச்சு எல்லா வீட்டையும் இடிப்போம், அப்படி வந்து பேசுகிறாங்க. புல்டோசர்லாம் வச்சு இடிப்போம்னு பேசுகிறாங்க. அண்ணாமலை என்ன பேசுகிறாருன்னா வதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ இது வந்து கொலைகாரர்களுக்கான ஒரு கொலையை பண்ணு அப்படின்னு சொல்கிறத வந்து தூண்டுறாங்க, பகிரங்கமாக வந்து பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பையும் வன்முறையையும் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான். நிச்சயமா இவங்க வந்து இந்துக்கள் எங்கே பாதுகாக்கிறாங்க? இந்துக்கள் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து நிற்கிறாங்க கூட, இன்னைக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஜிஎஸ்டினால எவ்வளோ தொழில் வந்து போகுது. இந்த அண்ணன் கடை நடத்துறாரு, கடையில் எவ்வளோ இன்னைக்கு வந்து பொருளோட ரேட்டெல்லாம் என்ன ஆயிருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன உதவ செய்கிறாங்க? பொருளோட விலைவாசி எல்லாமே ஏறிக்கிட்டே தானே இருக்குது. நம்மளுக்கு மழை வெள்ளம் வந்தால் கூட வந்து அந்த மத்திய அரசு வந்து உதவ மாட்டுறாங்க. ஆனால் இவங்க வந்து பக்தர்கள்னு சொல்லிட்டு எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? இப்போ இவ்வளோ மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க? ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறதான். தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் எதுவும் செய்யாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை புறக்கணிக்காங்க. இந்த இருக்கிற கீழடி நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வரலாறுன்னு சொல்கிறோம். ஆனால் இதை பற்றி வந்து இருட்டடிப்பு செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு
கீழடிக்கு ஆதாரமே இல்லைன்னு பேசுறாங்க. அறிவியல் ஆதாரம் எப்படி இதை நம்ம ஏத்துக்க முடியும்? இவங்க எந்த அறிவியல் ஆதாரத்தின் அடிப்படையில் இவங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க? சரஸ்வதி நதினு ஒரு நதி இந்தியாவுக்குலாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, 100 கோடி 1000 கோடி ஒதுக்கி. அந்த நதிக்கு ஏதாவது வந்து ஆதாரம் இருக்கா? ஒரு ஆதாரம் இல்லை. ஆனால் தேடுறதுக்கு பல 100 கணக்கான கோடி ஒதுக்குறாங்க. ஆனால் தமிழ் மொழிக்கு இவ்வளோ பெரிய ஆய்வு வந்திருக்கு. கீழடியோட மரபு வந்து உலகம் பெருமையா வந்து பேசுன்னு சொல்றாங்க. ஆனால் அதை பத்தி வந்து இருட்டடிப்பு செய்யறாங்க. அப்போ இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? நிச்சயமா இவங்க தமிழ் மக்களுக்கு எப்படி வந்து ஆதரவாக இருக்கிறாங்க? இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியா வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக தான் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து தமிழ்னு சொல்லி நாடகம் போடுறாங்க நல்லா. இதை வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிச்சயமா. அதாவது வந்து இவர் பேசுறதெல்லாம் வந்து இந்த படத்துல ஏதோ நடிகர் பேசுற டைலாக்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு மாநாட்டில். அதாவது உண்மையிலேயே வந்து என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய பிளவு ஏற்படுத்துறோமே, வன்முறை ஏற்படுத்துறோம்ன்றதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு கூட வந்து எந்த அக்கறை இல்லாத ஒரு ஆட்கள் தான் இந்த மாதிரி ஆட்கள். எதை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், பேசி மக்கள் மத்தியில கலவரத்தை ஏற்படுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் இவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வருது. இப்போ இவர்களுக்கெல்லாம் வந்து இன்னமும் நீதிமன்றம் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னா தெரியல. இவங்களெல்லாம் தூக்கி ஏன் இன்னும் உள்ள வைக்காம இருக்கு? ஆமா, ஏற்கனவே தீர்ப்பெல்லாம் வந்து நீதிமன்றத்துல வந்துருந்துச்சு, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. இது ஆன்மீக மாநாடுன்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தா புல்டோசரை விட்டு வீடு அடிப்போம்ன்றாங்க, கொலை பண்ணுவோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீதிமன்றம் பொறுமையா இருந்துச்சு அப்படின்னா நீதிமன்றம் வந்து இதெல்லாம் ஆதரிக்குதான்றதான் மக்கள் கேட்க முடியும். இதெல்லாம் நீதிமன்றம் ஆதரிக்குதா? மக்கள் வந்து பிளவு போட்டு அடிச்சுட்டு சாகணுமா? இது நீதிமன்றம் ஆதரிக்குதா அப்படிங்கிறதான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு மக்கள்கிட்ட.